ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள்சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இ-சேவை மையத்துக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. கண்டிப்பாக இந்த போஸ்ட்டில் உங்கள் சிஐ சென்டரில் நீங்கள் ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழகத்தில் பல்வேறு நபர்கள் உங்களுக்கான இ-சேவை மையத்துக்கான ஐடி வந்து வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் இ-சேவைக்கான ஐடி வச்சுருக்கீங்களோ நீங்கள் உங்களுடைய சென்டரில் கண்டிப்பாக இந்த போஸ்டர் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரியான போஸ்டர் நீங்கள் அப்லோட் வந்து பண்ண போகிறீங்கன்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வெப்சைட்டில் உதவின்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் IVRS அண்ட் வாட்ஸ்அப் போஸ்டர் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் இருக்க போஸ்டர் தான் உங்கள் சென்டரில் நீங்கள் ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். கம்பல்சரி எல்லாருமே இந்த போஸ்டர் நீங்கள் ஒட்டி வச்சு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து IVRS ஃபீட்பேக்னு இருக்குது பாருங்கள், ஆல் டிஸ்ட்ரிக்கு. அதுக்கு நேராக போயிட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு போஸ்டர் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த போஸ்டர் பற்றி கண்டிப்பாக நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் சரி, சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு வந்து பார்த்தா ஒரு ஃபீட்பேக் மாரி வந்து போகும். கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது உங்களுடைய சேவை வந்து பார்த்தா எந்த அளவுக்கு அந்த கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு காலை வந்து டிஎன்இஜி அவங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதாவது இ-சேவை மையத்தில் உங்களுக்கு சேவை அளிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இ-சேவை மையத்தில் தாங்கள் ஒரு சேவையை பயன்படுத்திய பின்பு உங்கள் கைபேசியில் வரும் அழைப்பினில் சேவையினை தரம் பற்றி கருத்தின பதிவு செய்யன்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு டிஎன்இ இருந்து பார்த்தா கால் மூலமாக வந்து தெரிவித்து உங்களுடைய சேவை பற்றி அவங்க வந்து கேட்பாங்க. மோசம் என்றால் 1 எழுத்தவும், சரியில்லைனா 2, அதுமாரி சுமார்னா 3, நன்றி என்றால் 4, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் அந்த அவங்களுக்கு வந்து போகும். இந்த போஸ்டரை கண்டிப்பாக உங்களுடைய சென்டரில் ஒட்டி வைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒட்டி வச்சா மட்டும்தான் அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதே வந்து தெரிய வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்எம்எஸ் வரதால அப்படின்னு வந்து பார்த்தா அந்த காலை கட் பண்ணிடுறாங்க, இல்லை கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நம்பர் யாருமே வந்து ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியணும் காரணத்துக்காக உங்கள் சென்டரில் இந்த போஸ்டரை ஒட்டி வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிஸ்ட்ரிக்டான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே கீழே வந்தால் எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்ஸ்அப்கான போஸ்டராக கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினாவே இந்த மாதிரி இன்னொரு போஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த போஸ்டர் எதுக்காக ஒட்டி வைக்க சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு போஸ்டர் தான் ஒட்டி வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேவை செய்கிறீங்க அப்படின்றதுக்கான பொதுமக்களுக்கு வந்து தெரியணும். அவங்க ஏதாச்சும் உங்கள் மேலே குறைகள் இருக்குன்னா அதை வந்து பார்த்தா வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான நம்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த போஸ்ட்டும் உங்கள் சென்டரில் ஒட்டி வைக்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து ஃபீட்பேக் வந்து பொதுமக்களுக்கு தெரியணும். செகண்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்இஜேக்கான டோல் ஃப்ரீ நம்பர் என்னன்றது தெரியணும். அதேமாரி உங்கள் மேலே ஏதாச்சும் நீங்கள் அதிக அமௌண்ட் செலுத்துறீங்கன்னா, அதிக அமௌண்ட்டு வரனா அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு அவங்க அந்த பொதுமக்களாகி அவங்க வந்து கான்டாக்ட் நம்பராக நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 போஸ்டருமே கண்டிப்பாக உங்களுடைய சென்டரில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிஎஸ்சி இ-சேவை வச்சிருந்தாலும் சரி, புதுசாக இ-சேவை மையம் வச்சாலும் சரி, பழசையும் வச்சாலும் சரி, யாரெல்லாம் நீங்கள் இ-சேவை மையத்துக்கான ஐடி வச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த 2 போஸ்டரை நீங்கள் ஒட்டி வச்சுருங்க. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு A4 ஷீட்டையோ அல்லது A3 ஷீட்டோ நீங்கள் ஒட்டி வச்சா போதுமானது. அதையும் வந்து போதுமானது, பேனர்லாம் வைக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உள்ளே நீங்கள் வச்சா போதுமானது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.